வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. எனக்கு வந்து அந்த ரெட் கலர் முகத்து மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாடுங்க. ஏன்னே தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் வேஷம் போட மலையனூருக்கு போயிருந்தப்போ எனக்கு திருநங்கைகள் போட்டு விட்டாங்க. ஃபஸ்ட்டு முதல் முறை வேஷம் பண்ணுறது. அவங்க அந்த முகத்துக்கும் தலைக்கு மட்டும் எனக்கு அலங்காரம் பண்ணி விட்டாங்க. அது என்னென்னாங்க, கிரீடம் கொண்டு போயிருந்தேன், அட்டை சூலம் கொண்டு போயிருந்தேன், அட்டையில் வந்து செஞ்ச நகைகள் கொண்டு போயிருந்தேன், அவ்வளோதான். முகத்துக்கு போடுறதுக்கு எந்த ஒரு பொட்டு கூட கொண்டு போகலங்க. நான் எதுவுமே எனக்கு எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டேன். அவங்க வெறும் அந்த ரூ. 10 வாட்டர் பெயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன பசங்க பேப்பரில் அடிப்பாங்களே, அதை கொண்டு வந்து எனக்கு அந்த அங்காளம்மன் வேஷம் போட்டு விட்டாங்கங்க. அதை வந்து இப்போது எவ்வளோ அவங்க எனக்கு கம்பல் பண்ணாங்க. என்னென்னா, நீங்கள் மஞ்சள் முகத்தில் அடிச்சுக்கோங்கம்மா, நல்லா இருக்கும், உங்கள் முகம் ரவுண்டாக இருக்குது, அந்த முகம் ரொம்ப கலையாக அழகாக வரும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை, எனக்கு ரெட் கலர் முகம் தான் வேணும்னு அடம் பிடிச்சி நான் போட்டேங்க. ஃபஸ்ட்டு முறை போட்டுட்டு என்ன பண்ணாங்க, வேஷம் போட்டு கொண்டு போய் எனக்கு சுற்றிலாம் போட்டுட்டு அவங்க என்னை மயான காளிக்கிட்ட கொண்டு போனாங்க. கொண்டு போய் அங்கேயும் சுற்றி போட்டுட்டு எனக்கு மாலைலாம் போட்டு, ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழம் மாலை மட்டும் தான் போட்டிருந்தேன். அங்கே போய் பூ மாலைலாம் போட்டு எனக்கு சுற்றி போட்டு ஊஞ்சல் பக்கத்தில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்கங்க. ஊஞ்சல் பக்கத்தில் அந்த அட்டை சூலத்தோடு நான் நிற்கிறேன். அப்போ என்னென்னா, அம்மா ஊஞ்சலுக்கு வர்றாங்க. அங்கே கோயிலேருந்து அவங்கள கொண்டு வராங்க. அந்த பாட்டும் அந்த வேகமும் அந்த ஒரு விதமான வைப்ரேஷன் வந்துங்க, எனக்கு என்ன ஆகுதுன்னு எனக்கே தெரிலங்க. அந்த அம்மாவும் நேரடியாக பார்க்குறேன் ஊஞ்சல் மேடையில். அந்த பாவாடராயன் சாமி பக்கத்தில் என்னாண்ட சைடில் நிற்கிறேன் நான். அந்த அம்மா எதிரில் கொண்டு வராங்க. அப்படியே எனக்கு அந்த கட்டை கட்டியிருக்காங்க. அதுலேருந்து பார்க்குறேன், அப்படியே எனக்கு நல்லா தெரியுது, ஆவேசமாக ஆடி வருது அந்த அம்மா. அப்படியே என்னமோ நம்மக்கிட்ட தான் அந்த அம்மா வருதுன்ற மாதிரியான ஒரு ஃபீல் ஆகிப்போச்சு எனக்கு. கை முடியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிபி அதிகமாகி அப்படியே கண்ணெல்லாம் செவந்து கண்ணீர் கொட்டுறது வந்துங்க. கொஞ்சமாக கண்ணீர் வரல, கொட்டுறது வந்து தொண்டை வரைக்கும் வந்துச்சுங்க எனக்கு. கண்ணில் அப்படியே 2 பக்கமும் கண்ணீர். எதுக்காக அப்படி போகுது, மேக்கப் கலையுது, அந்த வேஷம் போட்டிருந்ததெல்லாம் கலையுது. எனக்கு திட்டுறாங்க எங்கள் சித்தி கூட வந்தவங்க, எதுக்கு நீ அழற அப்படின்ட்டு. எதுக்காக அழுறேன்னே எனக்கே தெரிலங்க. நான் எங்கே அழறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். அப்புறம் பார்த்தா தெரியுது நான் ஃபுல்லாக அழுதுருக்கேன். அப்படியே தண்ணி கண்ணில் கொட்டுது. ஒரு பரவசமான ஒரு உணர்வுங்க. அதை யாராவது சொன்னால் கூட என்னமோ அந்த ஆத்தாலே நம்ம மேலே வந்து இறங்குன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. அது யாருன்னா சொன்னால், ஏம்மா அம்மா வந்து உங்கள் மேலே அப்படியே இறங்கிடுச்சா அப்படின்னு கூட யாராவது கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த உணர்வுலாம் வந்துங்க, அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும் கண்டிப்பாக. அந்த தெய்வத்து மேலே அதீத ஈடுபாடு. அந்த முதல் முறையே எனக்கு அந்த அம்மா வந்து இறங்குனான்றதை நான் உடல் ரீதியாக உணர்ந்தேன். அதுலேருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த அம்மா மேலே எனக்கும் ஈடுபாடு, அந்த அம்மாவும் என் மேலே அவ்வளோ ஈடுபாடு இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன் நான். அதுலேருந்து நான் அந்த அம்மா வேஷத்தை நானே போட்டுருவேங்க என் கையாலே. அந்த ஆத்தாலே வந்து போடுறாளோ இல்லை நானே போடுறனோ, எல்லாம் அந்த அம்மாவுக்கு தான் சமர்ப்பணம். எல்லாம் அவள் செயல், அங்காள பரமேஸ்வரியோட செயல், அந்த அம்மா செயல்.